வெல்கம் டு அருண் பயாலஜி ஃபோரம். ஸோ நம்ம போன வீடியோவில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட ரிசல்ட்டு தான் இது. பாருங்கள், நல்லா க்ரோ ஆகிருக்கு பாக்டீரியா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது என்ன ஸ்ட்ரீக்குன்னு தெரியுதா? ஜிக்ஸாக் ஸ்ட்ரீக்கு. ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ரீக். ஸோ கண்டினியூஸ் ஸ்ட்ரீக். ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரேடியன்ட் ஸ்ட்ரீக். தேர்ட் ஒன்னோட ஸ்ட்ரீக் ரிசல்ட்டு. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா குவாட்ரண்ட் ஸ்ட்ரீக். ஃபிஃப்த் ஒன்றும் குவாட்ரண்ட் ஸ்ட்ரீக். ஸோ இப்போது இதில் ஒரு பிளேட்டாக நம்ம அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். ஃபஸ்ட் வந்து ஜிக்ஸாக் ஸ்ட்ரீக். ஸோ ஜிக்ஸாக் ஸ்ட்ரீக்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அந்த பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. பட் வந்து காலனிஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஐசோலேட் ஆகலை, மொத்தமாக தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ரீக். ஸோ இதுலேயுமே வந்து இது ஆக்சுவலாக இப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்திருக்கு. கீழே வந்து இங்கே பார்த்திங்கன்னா 1 2 1 2 அந்த மாதிரி இண்டிவிஜுவல் காலனிஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இந்த மெத்தட்லேயே நம்ம அந்த காலனிஸ் இண்டிவிஜுவல் காலனிஸ் ஐசோலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரேடியன்ட் ஸ்ட்ரீக்கு. ஸோ இந்த ரேடியன்ட் ஸ்ட்ரீக்கில் நீங்கள் அழகாக பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு பார்த்திங்கன்னா இது இண்டிவிஜுவல் காலனிஸ், இந்த ஒரு டாட் இருக்குது. ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவல் காலனிஸ். இது இங்கே இந்த இருக்குது, இது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் காலனிஸ் ஐசோலேட் பண்ணுறதுக்கு இந்த ரேடியன்ட் ஸ்ட்ரீக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவல் காலனிஸ் தெரியுது. ஸோ சிமிலர்லி இந்த குவாட்ரண்ட் ஸ்ட்ரீக்கில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ குவாட்ரண்ட் ஸ்ட்ரீக்கில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இங்கே க்ரோ ஆகி ஃபுல்லாக க்ரோ ஆகி லாஸ்ட்டில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே தெரியுதா 1 2 3 4 5 இந்த மாதிரி இண்டிவிஜுவல் காலனிஸ் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இந்த தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த இண்டிவிஜுவல் பாக்டீரியல் காலனி. ஸோ இது குவாட்ரண்ட் ஸ்ட்ரீக்கு. ஸோ இதுவும் குவாட்ரண்ட் ஸ்ட்ரீக் தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து உங்களுக்கு தெரியுது அந்த பாக்டீரியல் காலனிஸ். இந்த இடத்துல நிறைய இண்டிவிஜுவல் காலனிஸ் எடுத்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இண்டிவிஜுவல் காலனிஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த மெத்தடில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் குரூப் ஆஃப் பாக்டீரியல் பாப்புலேஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தனி பியூர் கல்ச்சர் ஐசோலேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு சிங்கிள் ஸ்பீஷீஸ் ஆஃப் பாக்டீரியாவை நம்ம இந்த மெத்தடில் வந்து நம்ம ஐசோலேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்மளுடைய வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரீக் பிளேட் மெத்தட். zigzag streak, continuous streak, radiant streak, then quadrant streak. Thank you.